ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நம்ம வாழ்க்கையில் தாளந்து ரொம்ப முக்கியமா இல்லைன்னா அபிஷேகம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். நம்ம வேதத்திலேருந்து 3 கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரே டைமில் வாழ்ந்த 3 கேரக்டர்ஸ். இது எங்கே நம்ம பார்க்கலான்னா, 1 சாமுவேலில் நம்ம பார்க்கலாம் அந்த 3 பேரையும். இதில் யார் முதல் ஆள் அப்படின்னா சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜா பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட தாளந்தும் இருந்துச்சு, கர்த்தருடைய அபிஷேகமும் அவர்கிட்ட இருந்துச்சு. 2வது ஆள் யாரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா எலியாப். இவர் யாருன்னா தாவீதோட சகோதரர். இவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா வெறும் தாளந்து மாத்திரம் இருந்துச்சு. 3வதா நம்ம யாரை பார்க்கலாம்னா தாவீது. தாவீதுக்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா தாளந்துன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெருசாக இல்லை, ஏன்னா ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனால் அவன்கிட்ட கர்த்தருடைய அபிஷேகம் இருந்துச்சு. ஸோ இந்த 3 பேரில் யார் கடைசியில் தங்க வாழ்க்கையை நல்ல ஜெயமாக வெற்றிகரமாக வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம்னா தாவீது ராஜா ஜெயமாக முடிச்சாரு. சவுல் ராஜா ஏன் ஜெயமாக முடிக்க முடியல அப்படின்னா அவர்கிட்ட தாளந்தும் இருந்துச்சு, அபிஷேகமும் இருந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவரோட ஒருத்தர் காரியங்கள் நல்லா செய்யும் போது அவர் தாளந்து என்ன ஆச்சுன்னா அவருக்கு மட்டு தட்டின மாதிரி ஆயிடுச்சு. அவருக்குள்ள பொறாமை வர ஆரம்பிச்சிச்சு. அதனால என்ன பண்ணோம்னா அவரோட ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க முடியல. ஆனால் கர்த்தருடைய கிருபையே நம்பி கர்த்தருடைய அபிஷேகத்தையே நம்பின தாவீது அவர் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் ஜெயமாக முடித்தார். ஸோ எதை நம்ம கிடைக்குதோ இல்லையோ கர்த்தருடைய அபிஷேகம் மாத்திரம் நம்ம இழந்து விடாதபடி என்ன பண்ணணும், நம்ம காத்துக்கொள்ளணும். God bless you.